ஹாய் காய்ஸ், லவ் பிட்வீன் லைன்ஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹீரோயின் அகைன் அந்த கேம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அதுக்கான பாக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த கார்டு எடுத்து அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து படிக்கிறாங்க. இவங்களோட கேரக்டர் பேர் ஆனா. அவங்க வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசராக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மேயர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு இவங்க சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மேயர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. பட் உண்மையாலுமே அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஹீரோ கூட பழகி அவரோட நம்பிக்கையை வந்துட்டு வாங்கி அதுக்கப்புறமா மேயர் ஆக்கிற மாதிரி ஆக்கணும். பட் ஆக்சுவல் டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு அவரை ஏமாற்றணும். இதுக்கு முன்னாடி இருந்த மேயர் வந்து இறந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட கொலையில் வந்துட்டு இவருக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி இவரை வந்துட்டு ஏமாற்றி மாட்டி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க இல்லையா அந்த ஆர்மி லீடு, அவரை வந்துட்டு மேயர் ஆக்கணும். ஸோ எப்படியோ இவங்களுக்கு வந்துட்டு பழி வாங்கணும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க முகமே வந்துட்டு பிரகாசமாயிருக்கும். ஸோ இப்படி ஒரு டார்கெட்டை கொடுக்கவும் இந்த அம்மாவுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அதனாலேயே வந்துட்டு பயங்கரமாக காஸ்டியூம்லாம் போட்டு வந்து ரெடியாகி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே ஹீரோவை பார்த்த மணிக்கே நின்றுட்டுருப்பாங்க இல்லையா? அவனை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, உன்னை இன்னைக்கு நான் வச்சு செய்ய போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கேம் எப்படி அப்படின்னா, இவங்க ஒரு ட்ரக்கில் ஏறி வந்திருப்பாங்க இல்லையா? அதில் வந்தவங்க அத்தனை பேருமே கேமை விளையாடுறவங்க. அதை தாண்டி உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கேம்குள்ளேயே வந்துட்டு ஆக்ட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே வந்துட்டு அந்த ஆர்மி லீடு இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்துட்டு ஆனா என்ன எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். இவங்க அதெல்லாம் விட ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்கான பிளானை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பேட்ஜ், அதாவது இந்த மேயர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பேட்சை கொடுத்து இது எப்படியாச்சும் நீ வந்துட்டு ஹீரோ கிட்ட சேர்த்துரு, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது போக கொஞ்சம் பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. இவனுக்கே வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா போன கேமில் வந்துட்டு பொம்மையாட்ட இருந்தவன் இந்த டைம் வந்துட்டு நல்லா பழகிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோவோட இடத்துக்கு வந்து வராங்க. இதை கொண்டு போய் எப்படியாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கதவை திறந்தா அவங்கள கன் பாயிண்ட்ல யாரோ நிறுத்துற மாதிரி இருக்கு. போச்சுடா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா பார்த்தா அது ஹீரோவே கிடையாது. உள்ள 2 பேர் வந்துட்டு திருடிட்டு இருந்திருப்பாங்க போல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ஹீரோயினை வந்துட்டு கைத்தாங்கள கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நீங்க என்ன பர்பஸ்க்கு வந்துருக்கீங்களோ உங்க வேலையை நீங்க பாருங்க, என்னோட வேலையை என்ன பக்கம் விடுங்க. 2 பேரும் டீல் போட்டுக்கலாங்கிற மாதிரி டீல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் திருடி முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேட்சை எடுத்து எங்கடா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு வெளியே போனவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் உள்ளே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உள்ளே வந்தவங்க வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பனைக்கதியாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு வந்திருப்பாரு போல. அதனால எங்களை விட இல்லைன்னா இவ்வளோ நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரே தள்ளிட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் போய் கீழே விழுக அதுக்கப்புறமா ஹீரோ தான் பார்ப்பாரு. அப்படியே முன்னாடி மெதுவாக வந்து கையை கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளையாக போகுது. ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஆனாலும் இல்லை இவன் வந்து நம்மளோட எதிரி தான், நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரவே கூடாது, இங்கேயே கட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்களோட செப்பல் வந்து கழட்டிருக்குமா, ஹீரோ அதை எடுத்துட்டு அப்படியே மாட்டி விடுற மாதிரி போகிறாரு. இவங்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் தெரியுது நீதாம்மா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து மட்டும்தான் வச்சிருப்பாரு. அப்புறம் தான் ஹீரோ கேட்குறான், ஆமாம் நீ எதுக்கு என்னோட ரூம் வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட என்னங்க உங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, திருடங்களெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், என்ன போய் இப்படி கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி வாங்க உள்ளே போய் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பேர் வந்துட்டு ஆனா, நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கேன். ஸோ இந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு சைன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு நிறைய ஃபண்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி சொல்லிட்டே இருக்கையில இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத முழுசாக மறந்துடுறாங்க. ஸோ அப்பப்போ அந்த கார்டையும் எடுத்து படிச்சுக்கிறாங்க. அப்போ கூட ஹீரோ வந்துட்டு இவ இன்னும் திருந்தவே இல்லை போல, இப்படி சின்ன புள்ளத்தனமா டாஸ்க்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஆனால் அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப தெனாவட்டா பார்க்குறேன். அப்போவே ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. சரி ஓகே, நீங்கள் வந்து இந்த என்வலப் தானே கேட்குறீங்க, ரெடி பண்ணி தர்றேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு டான்ஸ் கிளப் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ப்ளே பண்ண கேரக்டர் வந்துட்டு இப்போ யாராச்சும் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அதே காஸ்டியூமோட ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எதுக்காக வெயிட் பண்ணுவா அப்படின்னா, அந்த என்வலப்பை வந்துட்டு ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ இவங்க பிடிக்க வேண்டியது அந்த போஸ்ட்மேனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த போஸ்ட்மேன்ட்ட வந்துட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்தி மிரட்டி அந்த என்வலப்பையும் வாங்கிடுறாங்க.
வாங்கிட்டு டேரெக்டாக வந்துட்டு அந்த டான்ஸ் ஹால் வந்து வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்வலப்பை கொடுத்து இந்த மாதிரி சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அதை வாங்கிக்கிறாரு. ஆனால் சைன் பண்ண மறுக்கிறாரு. ஏன் சைன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் எப்போ உங்ககிட்ட சைன் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அப்போ உனக்கு இது வேண்டாமா சார், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த என்வலப்பை எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள சுற்றி வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சிட்றாங்க. என்னாச்சு, எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் வந்து இவரை மாட்டி விட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்வலப்புக்குள்ளே வந்துட்டு அந்த பேட்ச் தான் இருந்திருக்கும். அதனால் அவங்கள ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கன்னை தூக்கி பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் என்னை சுற்றாத, அப்புறம் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கல டக்குன்னு அவரோட கையில இருந்து கன்னையும் வாங்கிறாரு. இங்கே ஹீரோக்கு மூஞ்சே இல்லை, என்ன பிடுங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. திருப்பி அவரோட கையிலேயே கொடுத்துட்டு ப்ளீஸ் என்னை சுற்றாதீங்க, நான் இன்னுமே வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு என்னை சுற்றாதீங்க, அதுக்கப்புறமா உண்மையோட என்வலப்போட லெட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறான், சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அப்போ நீ அந்த லெட்டரை எடுத்துட்டு கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டு நீ அந்த கெசினோ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீல் போட்டுட்டு விட்டுறாங்க. இங்கே ஹீரோயினையும் அதெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக அந்த கெசினோ முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேம் தான் தோத்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி வேணும்னு அவனை காக்க வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சரி ரொம்ப காக்க வைக்க வேண்டாம், உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க உள்ளே போகிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஃபெங் வந்துடுறான். ஏன்னா அவனுக்குமே தெரியும்ல கேமில் வந்துட்டு யார் யார் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போயிடறான். அதுக்கப்புறமா ஹீரோவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு வெளியே வருவார். வெளியே வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு சாக்லேட் சிந்தி கிடக்கிறத பார்ப்பாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது இதை ஹீரோயின் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவர் அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கங்கே ஒன்றா கிடக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இவளை யாரோ ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் வந்துட்டு இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த ஃபெங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த என்வலப்பை வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன்னோட கதையே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனாலும் அவள் இதுக்கெல்லாம் அசராமல் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் அவன் எந்திரிச்சிட்டு இவளை முடிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இவங்களும் பயப்படுறாங்க, அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற உள்ளே வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா வந்தது ஹீரோ தான். அவர் அங்கே இருந்தவங்களெல்லாம் அடிச்சு போட்டு அப்படியே உள்ளே வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. ஹீரோயினையும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்க்குறாங்க. அப்படியே 2 பேருமே வெளியே வராங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கேட்குறாரு, ஆமாம் என்ன தைரியத்தில் நீ பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் அந்த சாக்லேட் சிந்தி வச்சுட்டு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு ஹீரோயின், ஆமாம் நான் வந்து உங்ககிட்ட கரெக்டாக 11 மணிக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், பொசுக்கன்னு நான் வரலன்னு நினச்சிட்டா அதுக்காக தான் அப்படி போட்டு வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பேசினதுலாம் போதும், அந்த என்வலப்பை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவங்க அதை எங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு 2 பாக்ஸ் கடியில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு ஹீரோ கையிலையும் கொடுக்குறாங்க. எப்படியும் நீங்கள் மேயர் ஆயிடுவீங்க, சரி ஓகே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கொடுக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஃபெங் வந்து வந்துடுறான். அதுவும் ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு மேயர் கொலையில் வந்துட்டு பங்கு இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன உளறிட்டு இருக்கீங்க, நானும் அப்படி எதுவும் பண்ண கிடையாது, என்கிட்ட எந்தவித ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வலப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து மேயரோட அந்த பேட்ச் விழுகுது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்துட்டு பக்குன்னு ஆகுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபெங் கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஹீரோவை பழி வாங்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட சேர்ந்து டீம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஆளுங்களோட வந்திருப்பான். ஸோ ஹீரோயின் அப்படியே தென்னாவட்டா சிரிக்கிறாங்க. இப்போ தெரியுதாடி மாமு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நம்ம ஸ்மார்ட் பிளே, எப்பா செம்மையாக ஆடிட்டியே. இவங்களும் அப்படியே சின்ன குழந்தை பப்பா மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கமாக போய் நிற்கிறாங்க. அப்படி இவங்க சிரிக்கும் போதே அவருக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் நீ சிரிக்கிற லாஸ்ட் சிரிப்பு. ஹீரோயுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த ஃபெங் தான் வந்து மேயர் ஆகியிருப்பாங்க. அப்போ கூட ஹீரோவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுவா, அங்கே இருந்திருக்க மாட்டார். அப்புறம் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு ரியல் லைஃப்பில் தான் காட்டுறாங்க. கேமை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அங்கேயுமே வந்துட்டு ஹீரோவை தான் தேடுறாங்க. ஆனால் அங்கே இருந்திருக்க மாட்டார். அங்கே ஒரு போஸ்டரில் வந்துட்டு இந்த கேமுக்கான ஃபீட்பேக் வந்துட்டு நிறைய பேர் எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களுமே போய் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு அந்த கார்ட்டூன் வந்துட்டு ஹீரோ மாதிரியே இருந்திருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுமே ஒரு ஃபீட்பேக்கை எழுதி கரெக்டாக அந்த கார்ட்டூனோட முகத்திலேயே ஒட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பை ஆனான்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது, எவ்வளோ நாள்மா நீ லீவ் போடுவ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க டேரெக்டாக போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறதா இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா புதுசாக வேற ஒரு ஆளையும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால சண்டை போட்டுட்டு
இருப்பாங்க. அதுக்கு அவருமே என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன குறையா வச்சிருக்கேன், என்னோட பெஸ்ட் அசிஸ்டண்ட்டே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு என் தலை எழுத்து இப்படிலாம் உன்கிட்ட வந்துட்டு என்னோட பொழப்ப ஓட்டணும்னு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற வழியே இல்லாம மணி நீடடா இருந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வேலையை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. கூடவே வந்துட்டு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது. இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்புன்னு சொல்லிட்டு, இல்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு தைரியமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறமா எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீ அசால்ட்டா வேலையை தூக்கி போட்டு போற, உனக்கு வேற எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு இந்த வேலை வேண்டானா வேண்டாம், அதே மாதிரி நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்களே ஒரு காஃபி, அதை வந்து கழுவவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ண ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களுமே வந்துட்டு என்னடி அசால்ட்டா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அதுக்கு வந்து ஹீரோயின் இல்லடி எனக்கு பிடிச்ச வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் எது பண்ணாலும் நீ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு, முக்கியமாக உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் போகிறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் கிளம்புறேங்கிறாங்க. இருடி எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து கேம் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு இப்போல்லாம் வந்துட்டு அடிக்கடி அதில் விளையாடணும்னு தோணுது போல். இங்கே கேம்குள்ளே வந்தவங்க எப்பவும் போல் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு சேம் கேரக்டரில் தான் வந்திருப்பாங்க. அதுவும் ஆனா கேரக்டர். அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்காக. அந்த டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து வெளியே வர்றது ஹீரோ கிடையாது, வேற ஒரு ஆள். அவங்களுக்கு அங்கேயே மூஞ்செல்லாம் வாடிடுச்சு, என்ன ஹீரோவை காணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேமோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெருசாக அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஹீரோ இல்லை அப்படிங்கிறதுனாலேயே ஹீரோட கேரக்டர் வந்துட்டு இன்னொருத்தன் இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டை பற்றி பேசி அவன் மண்டையை கழுவி சைன் வாங்கிட்டு பக்கத்தில் போய் அந்த பேட்சை வந்துட்டு அவனோட பேக்கெட்லேயும் போட்டு விட்டுறாங்க. அவனுமே அந்த அளவுக்கு அறிவில்லாதனால ஈஸியாக வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிடுறான். அப்புறம் என்ன, அந்த கேமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி ஹீரோவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்களுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி குரூப் ஏ குரூப் 2ன்னு சொல்லிட்டு 2 குரூப் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் யார் தேடுறீங்க, இந்த குயின்ஷிங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தால் ஹீரோவை தேடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவங்களோட ஸ்கெடியூல் வந்து இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கெடியூல் கொஞ்சம் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை அது இங்கே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமாய் அப்படியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க போய் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவை பற்றி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி தான் இருந்திருக்கும். அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் மிஸ் பண்ணுற, அவர் எங்கே இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இவங்களுமே ஹீரோவை தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அங்கே கட் பண்ணால் அப்படியே புதுசாக இன்னொருத்தர் தான் காட்டுறாங்க. இவர் பேர் தான் கங். இவர் தான் இந்த கேம் கிளப்போட சிஇஓ. சொல்லப்போனால் இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, அதுக்கு வந்து ஹீரோ கிட்ட தான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாடாப்படான்னு பேசிக்கிறாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோவுமே ஒன் ஆஃப் த பாஸ் தான் இந்த கிளப்புக்கு. அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, டே என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்துச்சாமா, அதுவும் முக்கியமாக ஸ்கெட்யூல்லாம் கேட்டுச்சாமா, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அப்போ தான் ஹீரோக்கே தெரியும், தெரில மச்சான் எனக்கே யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே இதோட ஓனர் தான். பட் ஸ்டில் அவர் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெருசாக யாருக்குமே வந்து இவருமே பாஸ் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. கூடவே ஒரு புரோக்கர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இவங்க ஒரு ஏரியாவுக்குள்ளே வருவாங்க. அது ரொம்பவுமே கச்சரா பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஒரு மாதிரி தயங்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த புரோக்கர் என்ன சொல்வாருன்னா, இது சூப்பரான ஏரியாப்பா, ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அந்த வீட்டை பற்றி. டக்குன்னு பார்த்தா சண்டை சவுண்ட் வந்துட்டு பயங்கரமாக கேட்கும். அப்போ இதுதான் உங்கள் அமைதியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு அந்த புரோக்கர் என்ன சொல்லிடுவாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மேலே என்ன சண்டை நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா அம்மா தான். அவங்க கிட்ட வந்துட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி பார்த்த மாப்பிள்ள ஓடிருப்பாளையா, அவங்களோட அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை பேசி உள்ள அனுப்பிட்டு, உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பையன் ஓடிட்டான் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே ஹீரோயினுக்கு வந்துச்சு பார்க்கணும் கோவம். உன் பையன் ஓடி போனது மட்டும் இல்லாமல் நாங்கள் காசு வேற கொடுக்கணுமா, சொல்லப்போனால் நாங்கள் தான் இவ்வளோ பெரிய ஹாலை புக் பண்ணியிருக்கோம், ஹால் செலவு டெக்கரேஷன் செலவுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எங்கள் தலையில் தான் விழுந்துச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமா, பேசாமல் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அனுப்பி விடுவாங்க. இவங்களுமே வந்துட்டு கூட வந்துட்டு கீழே வந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவும் அந்த புரோக்கரும் வந்துட்டு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா ஆப்போசிட்டில் அந்த பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து இவங்களுமே பார்க்குறாங்க, யார் இவங்க, என்ன புதுசாக குடி வர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து கூப்பிட்டுறாங்க. அதனால மேலே போயிடறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கவே கிடையாது. மேலே போன அவங்க கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒன்றும் பெருசாக போட்டு இதெல்லாம் குழப்பிட்டு கிடக்காது, முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு, நடக்கிறது இனிமேல் பார்க்கலாம், உன்னோட வேலையை மட்டும் நீ கரெக்டாக பாரு, ஏன்னா உனக்குன்னு இருக்கிற ஒரே சோர்ஸ்
சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மட்டும்தான். ஸோ அதை நீ பத்திரமா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிறது சொல்லணும்னு ஆசை. பட் ஆனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அதையும் சொல்லி அவங்களை இனிமேல் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக சரி சரின்னு விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே பல யோசனை அவங்களுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த பாட்டெல்லாம் கேட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் பக்கத்துலேயே தான் ஹீரோவும் அந்த பக்கம் நிற்கிறாரு. ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு நின்றுட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி மெலோடி மியூசிக் எல்லாம் ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அப்படியே இந்த பக்கம் திரும்புறாங்க. ஆனால் அப்படியே இந்த செகண்ட் எபிசோட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆயிருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.